கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொளியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை மத்தேயு நற்செய்தியாளர் 15ஆம் அதிகாரத்திலே 26வது வசனம். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். மத்தேயு நற்செய்தியாளர் அவர்கள் அழகான ஒரு பதிவை இங்கு செய்கிறார். கானானிஸ்தருடைய மகள் பிசாசினால் பாதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினிடத்திலே என் மகளை சுகப்படுத்த வேண்டும் என்று முறையிட்டு வேண்டுதல் செய்த அந்த ஜெபத்தை மத்தேயு நற்செய்தியாளர் அழகாக பதிவு செய்திருக்கிறார். அங்கு வாசிக்கப்பட்ட இந்த 26வது வசனம், 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, அவர் அவளை நோக்கி, அதாவது பிள்ளைகளுக்கு நாய்களுக்கு போடுகிறது நல்லதல்ல, பிள்ளைகள் உண்ணுவதை நாய்களுக்கு போடுவது நல்லதல்ல. இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணியை நாய் என்று குறிப்பிட்டாரா? இயேசு கிறிஸ்துவே இப்படி பேசலாமா என்பதெல்லாம் பல சந்தேகங்களை எழுப்புவது உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கு பதிவு செய்திருப்பது, யூதர்கள் முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த யூதர்களின் வாயிலாக ஒரு முழு ரட்சிப்பை இந்த சமுதாயம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அந்த வசனத்தை பயன்படுத்தியிருப்பார். ஆனால் இன்னும் ஒரு படி அதிகமாக சிந்திப்போம் என்று சொன்னால், தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் அந்த பெண்மணி. அந்த பாவம் அவளுக்கு இருப்பதனாலே நாய் என்று குறிப்பிட்டிருக்கலாம். பிறகு அந்த பெண்மணி சொல்லுகின்ற வார்த்தை, மேசையின் கீழ் விழுகின்ற துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள அதை சிந்தும் போது அதை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் என்பதெல்லாம் அந்த பெண்மணி பதில் கூறுகின்ற போது, உடனடியாக இயேசு கிறிஸ்து உன் விசுவாசம் பெரிது என்று பாராட்டுகிறார். ஒரு நாய் என்று ஒரு பெண்மணியை சொல்லியிருந்தாலும் அவளுடைய விசுவாசத்தை உடனடியாக அறிந்து கொண்டு, நீ விசுவாசத்திலே கனம் பெற்றாய், பெரிது பெற்றாய், உன் விசுவாசம் சாதாரணமானதல்ல என்று பாராட்டு பெற்று அந்த அவளுடைய மகளுக்கு சுகம் தருகிறதை இந்த பதிவு நிறைவு செய்கிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பாவங்கள் தடையாய் இருக்கும் என்றால் ஆண்டவருடைய சுகத்தையோ ஆசீர்வாதத்தை பெற வாய்ப்பில்லை. நாய் என்று குறிப்பிடுவதற்கு நாய் கக்கினதையே திருப்பி சாப்பிடக்கூடிய சுபாவம் உள்ளது. பல வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அவர் நாய் குட்டிகளை சொன்னார், பெரிய நாய் தெரு நாய்க்களை சொல்லுவதல்ல. அப்படியெல்லாம் பல வகை பிரசங்கம் இதன் மூலமா கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாம் அதிலிருந்து ஒரு பெரிய குழப்பம் அடையாமல், இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுகிற நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட உடனே பதில் கொடுக்கல, நீண்டு கொண்டே போகுது அப்படின்னா அதுல ஒரு பொருள், ஒரு அர்த்தம், ஒரு காரியம் இருக்கும். அப்படிதான் இந்த கானானுடைய பெண்ணுக்கும் செய்தார். ஆனால் நிறைவில் பார்த்தால் அவருடைய விசுவாசத்தை பாராட்டுகிறார். அதுபோல நம்முடைய ஜெபங்களுக்கு உடனடியே பதில் என்ற இல்லை என்ற கலக்கம் வேண்டாம். தாமதமானால் அதுக்கு ஒரு இயேசுனுடைய ஒரு பார்வை இருக்கிறது. அது பிறகு நிறைவேறுகின்ற போது அது சாட்சியாக நிறைவேறும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.